அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மண்டே. இன்னைக்கு பயங்கரமான டெக் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷாமி இந்தியா 5521 கோடியை வந்து நம்மளுடைய இடி அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சீஸ் பண்ணிட்டதா ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு. அது ஏன், எதுக்கு, என்ன ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்தியாவில் செமிகண்டக்டர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்தியாவில் குவால்காம் வந்து கொலாப் பண்ணுற மாதிரி தெரியுது நம்மளுடைய மேட்டியோட. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதோட விவோடைய X80 இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் உடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. இந்தியா லான்ச் டேட் எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 824ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஷாமி இந்தியா பற்றி அடுத்தடுத்ததாக ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தான் வெளியே வருது. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஓ தான் ஷாமி இந்தியா சிஓ மன்னுகுமார் ஜெயின் வந்து இந்தியன் சிஓ இந்த பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணி துபாய் சிஓ இந்த பொசிஷன் அதாவது ஷாமி துபாய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் இந்தியன் சிஓ யார், எதுக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபர், என்ன நடந்தது அப்படிங்கிறது ஷாமி தரப்புலேருந்தும் சொல்லலை. இன்ஃபர்மேஷன் எதுவுமே வெளிவரல, எதுவுமே கிளியராகவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கன்ஃபியூஷன் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்ததாக இப்போ வந்திருக்க ஷாக்கிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமி இந்தியாவுடைய 5521 crore அசட்டை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இடி அதாவது இந்தியாவில் இடி அப்படின்னு சொல்லும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் வயலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் வயலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேங்கிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு பணம் போனாலோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பணம் வந்தாலோ, வெளிநாட்டுக்கு போகிற பணம் வந்து அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பணம் வரும்போது இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து யாருக்கு வருதோ அவங்க வந்து வேலிட் ரீசன் கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த பணத்தை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் சீஸ் பண்ணுவாங்க. காமன் பீப்புள் யாருனாலும் அக்கௌண்ட் சீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஷாமி இந்தியாவில் நடந்தது பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸ், இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு பணம் போயிருக்கு, பல கோடி பணம் போயிருக்கு. இந்த பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் பேங்க்ஸ்லேருந்து சைனாக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தெரியுது. ஸோ பொதுவாக வந்து பணம் போச்சு அப்படின்னா அது ஏன் போகுது, டிரான்சாக்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கு பணம் அனுப்போம். ஸோ ப்ராப்பர் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதை சீஸ் பண்ணுறதுக்கான 100% ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 5000 crores வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரெக்ஸ் வயலேஷன், வெளிநாட்டுக்கு அனுப்பின பணம் ஏன், எதுக்கு அப்படின்னு அவங்களால கணக்கு காட்ட முடியல. ஷாமி இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து எப்படி அவங்க வெளியே வந்து மறுபடியும் அவங்களுடைய மார்க்கெட் ஸ்டேட்டஸ், பிராண்ட் வேல்யூவை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவில் எத்தனையோ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. பட் இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்தியாவில் செமிகண்டக்டர் வந்து டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ரொம்ப நாளாக இதை பற்றி இந்தியன் கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக குவால்காமோட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு சிப் வச்சு எவ்வளோ டேட்டா வேணாலும் கலெக்ட் பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணாங்க, இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிரான்ச்சை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிரான்ச்லேயும் வந்து நீங்கள் செமிகண்டக்டர் சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி தான் வந்து அவங்களும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபைனலாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ குவால்காமோட கொலாப் பண்ணி வந்து இந்தியாவிலே வந்து டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. குவால்காம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஎஸ் கம்பெனி தான். அவங்க இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதில்ல. அவங்க இந்தியாவில் வந்து மேட்டியோட கொலாப் பண்ணுறாங்க. மேட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செட் ஆஃப் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணணும் நம்மளுடைய மேட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம மேட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டிசைன் பண்ண போகிறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண தான் செய்யணும். ஸோ இந்தியாவில் செமிகண்டக்டரிங், டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவி வெஹிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூ நிறைய ஃபேஸ் பண்ணி அங்கங்கே தீப்பிடிக்கிறதுனால கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இவி வெஹிக்கல்ஸுடைய லான்ச்சை ஸ்டாப் பண்ணி வந்து நாங்கள் முதல்ல வந்து என்ன காரணம் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து லான்ச்சை வந்து இவங்க ஸ்டாப் பண்ண போகிறதா தெரியல. புது வெஹிக்கல்ஸ் இங்கே இந்தியாவில் வரதான் செய்யும். ஏன்னா பெட்ரோலுடைய விலை அதிகமாக நிறைய பேர் இவி வெஹிக்கல்ஸ் எதிர்பார்க்கறதுனால புது லான்ச்சஸ் வரும். வெறும் பேட்டரிக்கான நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் நாங்கள் புது ரூல்ஸாக கொண்டு வர போகிறோம். பேட்டரி ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம்
இருந்தால் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து வெளியே டிஸ்பேச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு புது ரூல் தான் நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஸோ புது லான்ச்சஸ் இந்தியாவில் வரும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் லைன் ஆஃப் விவோ X80 சீரீஸ் இந்தியாவில் May 18 அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி லான்ச் டீசரோட விவோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லேண்டிங் பேஜ் அமேசானில் இருக்குது. ஸோ இந்தியா லான்ச் டேட் வந்து May 18 அன்னைக்கு. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி குளோபலில் கொண்டு வராங்களோ விவோ X80 X80 Pro ரெண்டுமே இந்தியாவில் லான்ச் ஆகுது. அவுட்லுக் டிசைன் எப்படி குளோபலில் இருந்ததோ அதே மாதிரி தான் கலர் வேரியன்ஸும் சிமிலராக தான் இருக்க போது. இங்கே விவோ X80 மீடியாடெக் டைமென்சிட்டி 9000, விவோ X80 Pro வந்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 8 Gen 1 ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் லெவல் சிப்செட் தான். கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக வந்து விவோவுடைய டெடிக்கேட்டட் சிப் விவோ V1 Plus-ஓட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் May 18 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இப்போவுடைய பாப்புலரான ரினோ சீரீஸ்க்கு இந்தியாவில் ரினோ 8 சீரீஸ் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறது ஜூன் நான் சொல்கிறேன். ஸோ ஜூனில் இது லான்ச் ஆக போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் டிராகன் 7 Gen 1ல இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. 120 வாட் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED பேனல், 4700 mAh பேட்டரி, இந்த ஃபீச்சர்ஸோட ஸ்னாப் டிராகன் 7 Gen 1ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வரப்போகுது. ஃப்ளிப்கார்ட் பேக் டு பேக் சேல் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ தான் மந்த் எண்ட் சேல் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. அதுக்குள்ள பிக் சேவிங்ஸ் டே சேல், அதாவது சம்மர் சேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து May 4 ஆரம்பிச்சு May 9 வரைக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த சேலில் நீங்கள் ஒரு வேளை SBI கார்டு யூசர்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் இங்கே வந்து பிக் சேவிங்ஸ் டே சேல் அப்படிங்கும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங், ஆப்பிள், ரியல்மியில் பிக் சேவிங்ஸ் இருக்கலாம் தெரியுது. கூடவே போக்கோவும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆஃபராக இவங்க ரிவீல் பண்ணும்போது நம்மளுடைய டெக் அப்டேட்டில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே சேல் May 4 ஸ்டார்ட் ஆகுது. வோடஃபோன் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக புது பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பிளான்ஸ் இவங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட் ஆன் பிளான்ஸ் இல்லைனா டேட்டா பேக்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது பிளானில் ₹29 அவைலபிளாக இருக்குது. கூடவே 39, 98, 195, அதுக்கப்புறம் ₹319 அப்படின்னு சொல்லி இந்த புது 5 பிளான்ஸ் வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி வோடஃபோன் தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, இந்தியாவில் செமிகண்டக்டர் டிசைனிங்க்கு யார் கூட கொலாப் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வந்து கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாம்சங் A52s. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வினயன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.